வெல்கம் டு சமையல் வித் சாந்தி. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஹெல்தியான ஃப்ரைடு பனானா பண்ண போறோம். அது எப்படி பண்ண போறோம்ன்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேவையான பொருட்கள்: வாழைப்பழம், நாட்டு சக்கரை 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன், மைதா ஒரு 3 ஸ்பூன், பெரிய ஸ்பூன்ல 3 ஸ்பூன், அரிசி மாவு வந்து 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன், இது பிரெட் கிரம்ஸ், இது ஒரு 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன், ஏலக்காய் கொஞ்சம் உப்பு. வாங்க இது எப்படி பண்ணலாம். பவுல் வச்சுக்கோங்க. 3 ஸ்பூன் மைதாவை போட்டுடுறேன், 2 ஸ்பூன் அரிசி மாவு, ஒரு 2 ஸ்பூன் நாட்டு சக்கரை, உங்களுக்கு வெள்ளை சக்கரை மட்டும் எடுத்துக்கலாம், கொஞ்சம் சால்ட்டு, ஏலப்பொடி, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை கொஞ்சமா தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி இல்லாம கலக்கிக்கோங்க. ஓகே, இந்த அளவுக்கு கட்டி இல்லாம கரைச்சிக்கோங்க. இந்த அளவு இருந்தா போதும். ஓகே, இப்ப வந்து வாழைப்பழத்தை வந்து மாவுல போட்டுருவோம். மாவுல போட்டுட்டு பிரெட் கிரம்ஸ்ல போட்டு, ஓகே, பிரெட் கிரம்ஸ் வந்து இது மேல போட்டுட்டு எண்ணெய் பக்கத்துல வச்சிருக்கேன், காஞ்சின்னு இருக்கு. இப்ப அதை அப்படியே எடுத்து எண்ணெயில போட்டுற வேண்டியதுதான். ஓகே, எண்ணெய் காஞ்சிருச்சு. மேல கோல்டன் கலர் வந்தா போதும். ஏன்னா உள்ள வச்சிருக்கிறது நம்ம வந்து வாழைப்பழம் தான் வச்சிருக்கோம், வேகணும்னு அவசியம் கிடையாது. மேல மாத்திரம் ரோஸ்ட் ஆனா போதும். வாழைப்பழம் வந்து நிறைய சில நேரத்துல சாப்பிடாம அப்படியே மீந்து போயிடும். அப்ப இது இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி கொடுத்தா பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே, இது நல்லா கோல்டன் கலர் வந்துருச்சு, எடுத்துருவோம். இப்ப சுவையான ஃப்ரைடு பனானா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த டிஷ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய ரெசிபி உங்களுக்கு வேணும்னா எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. மீண்டும் ஒரு புது ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.